அப்போ விஜய் ஆட்சியில் லஞ்சம் ஒழிஞ்சு போச்சு. அப்போ அந்த பணம் எப்படி வந்தது? விஜய் அன்பாப்புலர் ஆறாரு வச்சுக்கோங்களேன், அந்த பெனிஃபிட் யாருக்கு போகும் அப்படின்னா இப்போ இருக்கிற நிலையில் திமுகவுக்கு தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விஜய் வந்துட்டாரு சொல்லுங்க ஆட்சிக்கு, விஜய் வந்துட்டாரு சொல்லுங்க, யாரும் கேட்க மாட்டாங்க, உங்ககிட்ட யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. விஜய் வந்து அப்படிதான் அவர் சொன்னாரு. விஜயை பொறுத்த மட்டும் எப்படி அவர் மேல ஒரு அன்பு வருதுன்னா, ஒரு சினிமா நடிகர் முறையில் தான் அந்த இது இருக்கு. ஆக்சுவலா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறான்னு பாட்டு பண்ணாரு. 10 ரூபா பாட்டிலுக்கு. ஆனால் இன்னைக்கு 20 ரூபா வாங்குற மாதிரியான பேச்சுக்கள் கூட இருக்கிறத பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நிறைய நடிகர்கள்லாம் வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க சார், எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு எக்ஸப்ட் விஜய் தவிர. எம்ஜிஆருக்கு அப்புறம் சக்ஸஸ் ஆனது விஜய் தான். தற்சமயத்துக்கு இன்னும் ஈவன் 10-15 வருஷத்துக்கு கூட இந்த போட்டின்றது வந்து விஜய் திமுக போட்டியாக தான் இருக்குமே தவிர, வேற ஒரு நடிகர் வந்து ஒருத்தர் வந்து இங்கே திமுகவை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு நடிகர் வருவார்ன்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சாரோட இன்றைக்கு நம்ம அரசியல் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ விஜய் அவர்களுடைய இந்த அரசியலை ஒரு சிஎம் ஆகி கிட்டத்தட்ட 2 மாதத்தை கடந்து 3ஆவது மாதம் நோக்கி அவரோட அரசியல் போயிட்டுருக்கு. அவருடைய நிர்வாகம், அவருடைய இந்த கேபினெட்டு, அவர் செய்யக்கூடிய அன்றாட அரசியல் சார்ந்த நடவடிக்கைகள், இதெல்லாத்தையும் மக்கள் எப்படி மதிப்பிடுறாங்க, இதை பற்றி வெளியில் எப்படி பேசிக்கிறாங்க, பத்திரிகையாளர்களாக உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் என்னவாக இருக்குது, இதை எப்படி மதிப்பிடுறாங்க மக்கள்? இல்லை, அதாவது வந்து பொதுவாக வந்து விஜய் கவர்மெண்ட்டை பற்றி அவங்க பார்க்குறது என்ன, ஒரு மாற்றத்துக்காக ஒரு ஓட்டு போட்டாங்க. ஆக்சுவலாக திமுக அதிமுக பல வருட காலம் இங்கே ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஒரு சேஞ்ச், அவர் ஒரு பாப்புலர் ஆக்டராக இருக்கிறதுனால அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாக்கோட ஒரு மாற்றம் வேணுன்ற ஒரு கும்பலும் சேர்ந்ததுனால அவருக்கு அதுவும் மெஜாரிட்டி கிடைக்காட்டி கூட ஒரு பெருவாரியான ஆட்கள் அவருக்கு ஓட்டு போட்டாங்க நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த நம்பிக்கையில் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, மக்கள் நினைக்கிறாங்க அவருக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும், வி ஹவ் டு கிவ் ஹிம் சம் டைம், அவர் எடுத்துக்கிட்டோம், ஒரு 6 மாதம் 7 மாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு. ஈவன் சாதாரண ஜனங்க கூட ஒரு 2500 ரூபா எப்போ கொடுப்பாங்கன்னா, அவர் இப்போ தானே சார் வந்திருக்காரு, கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறம் தான் கொடுப்பாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக. அதனால் பலவிதமான வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு, அதுக்கெல்லாம் வந்து டைம் வேணும் அப்படின்றது மக்களும் கூட வந்து அவருக்கு டைம் கொடுக்குறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஈவன் சாதாரண ஜனங்கள்லாம் கூட இப்போ இந்த ஒரு கால் டாக்ஸி டிரைவரோ, ஒரு ஆட்டோ டிரைவரோ, இந்த மாதிரி ஆட்கள், இல்லை ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செய்கிறவர், இல்லை ஒரு எலக்ட்ரீஷியன், ஒரு கார்பெண்டரு, இந்த மாதிரி இருக்கிறவங்க, இல்லை ஒரு ஐடியில் வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு கிராஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கூட எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்க, அவருக்கு ஒரு டைம் கொடுக்கணும். இன்னும் திமுக மேலே வந்து ஏதோ ஒரு காரணமாக வந்து அவங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். திமுக மீண்டும் வருமானா அடுத்த தடவையும் எலெக்ஷன்லேயும் இவரே விஜய் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறவங்க கூட இருக்காங்க. அதுவும் பெண்களுடைய ஆதரவு வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப கணிசமான அளவு வந்து விஜய்க்கு இருக்குன்றத பொதுவாக எல்லாருமே சொல்கிறாங்க, பெண்களுடைய ஆதரவு இருக்குது அப்படின்னு. இன்ஃபேக்ட் பெண்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஸ்டாலின் பண்ணினார், பண்ணாலுமே வந்து அது எடுபடலை. சார், இப்போ நான் எதனால் இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பேச நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ அண்மையில் வந்து விஜய் அவர்கள் வந்து கோயம்பேடு பக்கத்தில் ஒரு விசிட் வந்திருந்தார். அதுக்கப்புறம் வந்து மெட்ரோ ரயில் விசிட் வந்தார். இந்த மாதிரி பல விசிட்ஸ் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்கிறாரு. அந்த விசிட்ஸ் பண்ண வரும்பொழுது அவர் ஒரு சிஎம், அவர் தமிழ்நாட்டுடைய முதல்வர் வராரு. எந்த அரசியல் கட்சி தலைவரும் பார்க்காத கூட்டம் அவரை பார்க்கக்கூடாது. பொதுமக்கள் வந்து பெரிய அளவில் கூடுறாங்க, பார்க்குறாங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க, ஒரு மாதிரி வைப் பண்ணுறாங்க, மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்பு எந்த மாதிரி முதல்வருக்கும் அந்த மாதிரி ஒரு இது கிடைச்சதில்லை. அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவர் அரசியல் தலைவராக உருவாயிட்டாரா, அவர் ஒரு சிஎம் ஆகிட்டாரா, அல்லது இன்னும் அதே நடிகராக தான் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்குது. இல்லை, அவர் வந்து தன்னை வந்து அரசியல் தலைவராக இன்னும் உருவாக்கிட்டாரே தெரியாது. ஆனால் வந்து அவர் அரசியல் தலைவராக பார்க்க வேண்டிய கட்டாயம் வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்குது. ஓகே, அவருடைய பெரிய பலம் என்னன்னா, அவர் பேசாமையே இருக்கார், பல விஷயங்களை பேசாமையே இருக்காரு. அது பலமாக பலவீனம், அது அவர் பலமாக தான் பார்க்கணும். ஆக்சுவலாக அந்த ஒரு பேசினா தான் பிரச்சனை வரும். பேசினா வந்து அதை பற்றின விமர்சனங்கள் நிறையா வரும். அவரே 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் ஏதோ மீட்டிங்கில் பேசுகிறாரு, அதுவே பெரிய விமர்சனங்களை கொண்டதை நம்ம பார்க்குறோம். அதனால் அவர் பேசாத இருக்கிறது, பல விஷயங்களுக்கு அவரில் வந்து பேசாத இருக்கிறது வந்து அது அட்வான்டேஜ்னு நினைக்கிறார். அது வந்து ஒரு கட்சி பேரில் அறிக்கை விடுறது, இல்லை ட்விட்டரில் வந்து கட்சி பேரில் ஏதோ ஒன்று சொல்கிறது, எக்ஸ்தலத்தில் சொல்கிறது, அப்படி போயிட்டு இருக்காரு தவிர தனிப்பட்ட முறையில் ஒரு அறிக்கைன்ற மாதிரியான விஷயங்களை ரொம்ப அவாய்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அவர் வந்து காலங்காலத்தில் 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு, 5 மணிக்கு போயிடுறாரு, அப்புறம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுத்துக்கிறார், வரதில்லை. இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயங்கள். நம்ம அதை பற்றி பெருசாக அவரோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் வேறு மாதிரி இருக்குது. அவர் வந்து சீஃப் செக்ரட்டரி மட்டும்தான் பார்க்குறாரு, மற்ற செக்ரட்டரிஸ்லாம் ரொம்ப ரேராக தான் பார்க்குறாரு, அவங்களாம் பார்க்க வேண்டாம்னு சொல்கிறாரு. போலீஸில் வந்து டிஜிபி மட்டும் என்னை பார்த்தா போகிறோம், வேறு யாரும் பார்க்க வேண்டாம்னு சொல்கிறாரு. இல்லை, உளவுத்துறை ஐஜி மட்டும் பார்த்தா போகிறோன்னு சொல்கிறாரு, ஏதோ ஒன்று சொல்கிறாரு வச்சுக்கோங்களேன்.
இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தால் கூட அவரோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் வந்து இன்னும் ஆஃபீஸர்ஸே இன்னும் சரியாக புரிஞ்சிக்கல ஆக்சுவலாக. அவரே வந்து இன்னும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா இன்னும் பல அதிகாரிகளோட பல கூட்டங்கள் நடக்குது. பட்ஜெட் வர்றதுனால பல கூட்டங்கள் வந்து பேசுகிறாரு. என்ன ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன தேவை, எது முக்கியம், எது ப்ரியாரிட்டி, ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் விஷயத்தில் வந்து ரீட்டைல் அவுட்லெட், இந்த சில்லறை டாஸ்மாக் கடைகளெல்லாம் வந்து இது பண்ணிடலாமா, லைசன்ஸ் கொடுத்து தனியார்கள் மத்தியில் விட்டுடலாமா, தனியார்களை விட்டுட்டா ஒருவேளை கவர்மெண்ட் மேலே பழி விழாமல் நம்ம தவிர்க்கலாம் போன்ற விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட்டை பற்றி இன்னும் ஒரு முடிவு எடுக்காதே இருக்கார். பரந்தூர் வந்து அவர் அங்கே பரந்தூர் மக்கள்கிட்ட போய் பேசினார், அவங்களுக்கு ஆதரவாக தான் பேசினார். ஆனால் அவரால் அந்த ஏர்போர்ட் இன்னும் வேண்டான்னு சொல்லக்கூடிய நிலைமையில் அவர் இன்னும் வரல. ஒரு ஆக்சுவலாக வந்து அதனால் இந்த மாதிரி பல விஷயங்களை பார்க்கும்போது அவர் இன்னும் கவர்மெண்ட் வந்து இன்னும் செயல்படவே ஆரம்பிக்கிறார். அந்த கவர்மெண்ட் வந்து திமுக ஆட்சியில் போட்ட விஷயங்கள், அது அவங்க ஏற்பாடு பண்ண பல விஷயங்கள், அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் போன்றதெல்லாம் பல காலம். இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பல பேர் கொடுக்குறாருன்னா அதெல்லாம் 4 மாதத்துக்கு முன்னாடிலாம் ஏற்பாடு பண்ண விஷயமா இருக்கும். அதெல்லாம் வந்து திமுக ஆட்சியில் போட்ட விஷயங்களாக வச்சுக்கலாம். அவர் பஸ் விட்டது போன்ற விஷயங்கள்லாம் அப்போ ஆரம்பித்த விஷயங்கள். பட் விஜய் கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணாரா அப்படின்னா, கண்ணுக்கு தெரிஞ்ச மாற்றம் அப்படின்னு சொல்கிறதுன்னா சில பேர் சொல்கிற விஷயங்கள் தான். கீழே வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ஊழல் ஒழிஞ்சிருக்கு அப்படின்றாங்க, லஞ்சம் ஒழிஞ்சிருக்கு அப்படின்றாங்க. லஞ்சம் ஊழல் இல்லைன்ற விஷயம் வந்து வேறு. அதிகாரத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் பண்ணுறது வந்து ஊழல். அதுக்கான வாய்ப்புகள் இன்னும் வந்து இல்லை. ஏன்னா கவர்மெண்ட்டே இன்னும் வேலையை ஆரம்பிக்கல. கவர்மெண்ட் வந்து எல்லா டெண்டரையும் ரத்து பண்ணியிருக்காங்களே தவிர புதுசாக ஒரு டெண்டர் கொடுத்து அதில் ஒரு ஒர்க்கு நடந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் வரல. அது நடக்கும்பொழுது தான் அதில் ஊழல் இருக்கா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலாக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து லஞ்சம், கீழே கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற லஞ்சம், அது வந்து பல இடங்களில் வந்து இல்லை, அது வந்து இப்போது காசு கொடுக்காதே வேலை நடக்குதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இல்லைங்க, அது பழைய மாதிரி இருக்கிற விஷயங்கள் தான் இருக்குது. ஒரு கவர்மெண்ட் போய் இன்னொரு கவர்மெண்ட் வந்துன்னா ஒரு 2 மாதத்துக்கு அப்படி தான் இருப்பாங்க, அதிகாரிகள்லாம் வாங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் 3வது மாதத்துலேருந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பீரியட் தான் இப்போ போயிட்டு இருக்கே தவிர இவங்க திருந்த மாட்டாங்க கீழே இருக்கிற அதிகாரிகள் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறான்னு பாட்டு பண்ணார். 10 ரூபா பாட்டிலுக்கு. ஆனால் இன்றைக்கி 20 ரூபா வாங்குற மாதிரியான பேச்சுக்கள் கூட இருக்கிறத பார்க்குறோம். நெல் கொள்முதல் நிலையங்களில் 40 ரூபா வாங்குறத இவரே விமர்சனம் பண்ணார். அதே நெல் கொள்முதல் நிலையங்களில் வாங்குறாங்க, ரூபா வாங்குறாங்க. இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுக்குறது, கலெக்டர் புகார் கொடுக்கலான்னு கொடுக்குறாங்க. ஆனால் அது நடந்துருக்குன்னு தான் தெரியுது. இப்போ இத்தனை நாள் டிவிஎஸ்சி பல கவர்மெண்ட் ஆஃபீஸில் ரைடு பண்ணி லட்சமாக பிடிச்சாங்க. அந்த லட்சம்லாம் எப்படி வந்தது? வாங்கி தானே இருக்காங்க. லட்சக்கணக்கில் பிடிச்சாங்கல்ல. இத்தனை ஆர்டிஓ ஆஃபீஸில், இத்தனை ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் இவ்வளவு பணம் பறிமுதல்லாம் வந்ததா இல்லையா? நடுவில் பல செய்திகள். இப்போ பல செய்திகள் வந்தபோது அப்போ விஜய் ஆட்சியில் லஞ்சம் ஒழிஞ்சு போச்சா? அப்போ அந்த பணம் எப்படி வந்தது? அந்த பணம் பிடிச்சதுக்கு காரணம் என்ன? அது வாங்கினதுனால பிடிக்கிறாங்க. விஜய் வந்துட்டார் சொல்லுங்க, ஆட்சிக்கு விஜய் வந்துட்டார் சொல்லுங்க, யாரும் கேட்க மாட்டாங்க, உங்ககிட்ட யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. விஜய் வந்து அப்படிதான் அவர் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு வந்து அவர் ஆட்சியில வந்து போலீஸ் வந்து போதை மருந்துகளை பிடிக்குது அப்படின்னா போதை மருந்து நடமாட்டத்தில் இருக்குன்னு அர்த்தம். சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா பிரச்சனைகள் ஓடினுக்கு அர்த்தம். பாலியல் ரீதியான குற்றங்கள் நடக்குதுன்னா நடந்து தான் இருக்குன்னு அர்த்தம். எம்எல்ஏக்கள் மேலேயே பாலியல் குற்றம் இருக்கு. எம்எல்ஏக்கள் மேலேயே பாலியல் குற்றங்கள் இருக்குது. சிபிஐ குற்றம், இங்கே ராணிப்பேட்டை எம்எல்ஏக்கள் இருக்குது. நிறைய பேர் மேலே பாலியல் குற்றங்கள் ஆளுங்கட்சி ஆளுமே இருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அதை பற்றினா அவர் எதுவுமே ஆளுங்கட்சி ஆட்கள் மேலே எதுவும் கேஸும் போடுறதில்ல, ஒன்றும் போடுறதில்ல. ஆனால் எதிர்கட்சி ஆட்கள் பேசினா உடனே அரெஸ்ட் பண்ணுறதை பார்க்குறோம். பேச்சிலையும் ஒரு எல்லை இருக்குன்றது இருக்குது. அதை தாண்டி பேசினா அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து கருத்துக்கு கருத்து, பேச்சுக்கு பேச்சுனா நீங்கள் அலோவ் பண்ணி ஆகணுன்ற மாதிரியான விஷயங்கள் தான் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னென்ன சொல்லி வந்தாரோ அந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்து தான் இருக்குது. போதை மருந்து இல்லாதல்ல, அதுவும் பிடிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் போதை மருந்துக்காரங்க வந்து இன்ஸ்பெக்டர் கையை வெட்டிட்டு போகிற அளவுக்கு தான் நிலைமை இங்கே இருக்குது ஆக்சுவலாக வந்து. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பார்த்திங்கன்னா அதுவும் ஏகப்பட்டது பிரச்சனை போயின்னு தான் இருக்குது. அது கொள்ளை எல்லாமே நடந்து தான் இருக்குது. ஒரு பக்கத்தில் போயின்னு தான் இருக்குது. பாலியல் குற்றங்கள் அது ஒரு பக்கத்தில் போயின்னு தான் இருக்குது. ஆனால் அவர் எதெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தாரோ அந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்து தான் இருக்குது. அது நடக்க தான் செய்யும், நான் நடக்காதுலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அது பெருசுப்படுத்தினாங்க. ஓகே, மாற்றம் நடக்கல, மாற்றம் எதுவும் இல்லை, ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆனால் என்னன்னா மக்கள்கிட்ட வந்து மாற்றம் நடந்தா மாதிரியான ஒரு சூழலை வந்து தோற்றத்தை உண்டாக்குறாங்க. எல்லாம் மாறிடுது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து சில பேர் பண்ணுறாங்க. ஓகே சார், இப்போ இதில் என் கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பார்க்கும்பொழுது பலரும் குறிப்பிட்டாங்க பெண்களை வந்து இந்த அரசை வந்து ரொம்ப விஜய் அவர்கள் வந்து அவர் தான் சிஎம், அவர் தான் இனிமேல் தமிழ்நாட்டுக்கு அவர் சரியான நபர் அப்படிங்கிற மாதிரியும், ஒரு பெரிய பெண்கள்கிட்ட இன்னும் அந்த அன்பு குறையாமல், அந்த ஒரு ஈர்ப்பு குறையாமல் அப்படியே இருக்கிறத பார்க்குறோம். இது எப்படி பெண்களுக்கு எந்தளவுக்கு அவருடைய நிர்வாகத்தெல்லாம் பார்த்துனாங்க? 2 மாதம் பார்த்துறாங்க. யாருமே விஜய்னா யாருமே தெரியாத விஜய்ங்கிறது வேறு. இப்போ 2 மாதம் சிஎம்மாக இருந்த விஜய் மக்கள் பார்த்துட்டாங்க. அப்படி பார்த்தும் கூட இந்த மக்கள்கிட்ட குறிப்பாக பெண்கள்கிட்ட அவர் மீதான அந்த அன்பு குறையாமல் இருக்கிறதோட காரணம் எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? இல்லை, அது சினிமா தான் சார். சினிமா தான் முக்கிய காரணம். அவரை பொறுத்தப்பட்டு, விஜயை பொறுத்தப்பட்டு எப்படி அவர் மேலே ஒரு அன்பு வருதுன்னா ஒரு சினிமா நடிகர்ன்ற முறையில் தான் அந்த இது இருக்குது ஆக்சுவலாக.
மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டவங்க ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த பெண்கள் வந்து பெரும்பாலும் இந்த சினிமா இதில் தான் இருக்காங்க ஆக்சுவலாக. அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒரு விவரம் தெரிஞ்ச, ஏன்னா அதாவது நான் என்ன சொல்கிறேன், அது தப்பு இல்லைன்ற, ஒரு நடிகர் மேலே இந்த மாதிரி இருக்கிறது எம்ஜிஆர் மேலே இல்லையா, பெண்களுடைய ஓட்டெல்லாம் எம்ஜிஆருக்கு தான் கிடைச்சிது ஆக்சுவலாக. ஸோ அவர் வந்து பெண்கள் வந்து அவரோட ரசிகைகளாக இருந்தாங்க. விஜய்க்கு அந்த மாதிரி ரசிகைகளாக இருக்காங்க. அந்த ரசிகைகள் தொடர்ந்து இருக்க தான் செய்வாங்க. அது எப்படிப்பட்ட ரசிகைகள் வராங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க, நம்ம ரீல்ஸ்லாம் பார்த்துன்னு தானே இருக்கோம் நம்ம. ஸோ அதனால் வந்து அந்த ரசிகைகள் தொடர்ந்து அவருடைய ஆதரவாளர்களாக தான் இருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒரு கும்பல் வந்து அவருக்கு ஓட்டு போட்டுது. அதாவது ஒரு தேர்தல் வரும்பொழுது ஒரு 10-15% எந்த விதத்துலையும் டிசைட் பண்ணாத இருக்கிறவங்க இந்த வாட்டி ஒரு சேஞ்ச் வேணும்னு நினச்சி ஓட்டு போட்டாங்கல்ல. அதில் வந்து பெண்கள் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, ஜென்சி இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அவங்க ஓட்டு போட்டதுனால தான் அவர் வந்து 35% போனார். இல்லாட்டி அவர் 25-22% தான் நின்றுருப்பார். அவர் 30% தாண்டினார்னா அதனால தான் போனார் ஆக்சுவலாக. அப்போது ஏற்கனவே இவருக்கு வந்து ரசிகர்கள் பட்டாளன்னு ஒன்று ஒரு ஒரு ஃபிக்ஸடு க்ரௌடு ஒன்று இருக்குது இவருக்கு ஆக்சுவலாக. அந்த க்ரௌடு தொடர்ந்து அவர் கூட தான் இருக்குது. ஆனால் இவருக்கு ஓட்டு போட்டால் ஒரு 10 அல்லது 15% ஓட்டு போட்டாங்க. இவர் வந்து மாற்றத்துக்காக ஓட்டு போட்டாங்க, திமுக வேண்டாம்னு ஓட்டு போட்டாங்க. அவங்க வந்து திருப்தி அடைஞ்சிட்டாங்களான்னா அவங்க வந்து பார்க்குறாங்க, சரி இவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஆனால் இவர் எதெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தாரோ அந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்து தான் இருக்குது. இருந்தாலுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், இவருக்கான வாய்ப்பை நம்ம தொடர்ந்து கொடுக்கணும், ஒரு 6-7 மாதம் கழித்து இவர் என்ன செய்கிறாரு பார்க்கலாம் அப்படின்னு அந்த எண்ணமும் மக்கள்கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க ரசிகர்கள் வந்து அதில் எந்த விதமான கேள்வியும் கிடையாது. விஜய் அண்ணா எப்போ செய்கிறாரோ அப்போ செய்யணுன்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவரை நம்பி ஓட்டு போட்டாங்கல்ல மாற்றத்துக்காக, அவங்க நினைக்கிறாங்க ஒரு 6-7 மாதம் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி இருக்கிற சூழல். ஈவன் இடைத்தேர்தல் வந்தால் கூட கிட்டத்தட்ட வந்து விஜய் வின் பண்ணுற மாதிரியான சூழல் தான் இங்கே இருக்கிறத பார்க்குறோம். இவங்களுக்கு திமுகவுக்கு இன்னும் திமுக தன் மேலே இருக்கிற அவங்க மேலே இருக்கிற அதிருப்தி வந்து முழுக்க மக்கள்கிட்ட போயிட்டுன்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக. அவங்க வந்து விஜய்க்கு ஒரு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கணும், அவரை என்கரேஜ் பண்ணணுன்ற லெவலில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இன்னும் கொஞ்ச நாள் இது ஓடும். அவர் எப்போ வந்து பிரச்சனை வரும்னா, அவர் இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு கூட எதுவும் செய்யாத இருக்காரு, சொன்ன விஷயங்கள்லாம் எதுவும் செய்யலை அப்படின்ற போது தான் பிரச்சனை வரும். அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆக்சுவலாக. சிஎம் ஆனதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து இன்னும் நடிகர் அந்த ஸ்டேட்டஸ் தான் இருக்கார், மக்கள் அவர் அப்படி தான் பார்க்குறேன் அப்படிங்கிறது கண்கூட நான் பல விஷயங்களை பார்க்குறேன். ஸோ அதனால தான் அந்த கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். அதை தவிர்க்க முடியாது, அது இயல்பானது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நீங்கள் குறிப்பிடுறீங்க. ஆனால் இதோட விஷயம் என்னென்னா, இதோட முடியல, அடுத்தடுத்து கிளம்புது. இப்போ அடுத்த நடிகர் தனுஷ் வந்து அரசுக்கு வர இருக்கார் அப்படிங்கிற செய்தி, அதே மாதிரி இன்னும் பல பேர் வந்து சினிமா துறையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே வர இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் இப்படி தான் போகும் அப்படின்னா இது தமிழ்நாட்டோட ஃபியூச்சர் அரசியலுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது திரைப்பட உலகத்தில் இருக்கிறவங்க வந்து வரவே கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, எம்ஜிஆர் அரசியலில் ஒரு 20 வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு பிரச்சனை வந்த பிறகு தனி கட்சி ஆரம்பித்தார். அரசியலில் இருந்தார் 20 வருஷம். இவர் 2 வருஷம் தான் இருந்தார். இவரை கேட்டால் நான் அப்போதுலேருந்து அதை பண்ணினேன், இதை பண்ணினேன், சமூக நல்லா பண்ணினேன்னு ஏதோ சொல்கிறார். ஆனால் எம்ஜிஆர் மாதிரி பார்ட்டியில் இல்லை. எம்ஜிஆர் பார்ட்டியிலே இருந்து பார்ட்டிக்காக பாடுபட்டவர். அவர் பார்ட்டியிலேருந்து பார்ட்டிக்காக 20 வருஷம் பாடுபட்டு அந்த கட்சியோடு ஏற்பட்ட அந்த அதிருப்தியில் அவர் வெளியில் வர்றாரு. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வெளில வர்றாரு. அந்த கட்சி அவர் பின்னாடி இருந்தது ஆக்சுவலாக. அந்த கட்சியில் இருக்க இளைஞர்கள் எல்லாருமே அவர் பின்னாடி போனாங்க. இப்போ வந்து இவர் வந்து விஜயகாந்த் வந்தார். விஜயகாந்துக்கு ஒரு ஆதரவு இருந்தது. ஆனால் அவருக்கு வந்து விஜய்க்கு இருக்கிற அளவுக்கு செல்வாக்கு அவருக்கு இல்லை. ஏன்னா விஜயோடைய செல்வாக்கு அவருக்கு கொஞ்சம் குறைவு தான் அவருக்கு ஆக்சுவலாக. அதனால் அவருக்கு ஏற்ற ஓட்டு தான் அவருக்கு 10% வரையும் ஓட்டு வாங்கினார். அதுக்கப்புறம் அவர் கூட்டணி சேர்ந்தார், சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. இவரை பொறுத்த மட்டும் இவர் முதல் எடுத்த உடனே வருவாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. 10% 15% ஓட்டு வாங்குவார், 25% ஓட்டு வாங்குவார்னா இங்கே வந்து வித்தியாசம் என்ன நடந்ததுன்னா, திமுக விட்ட அதிமுக விட்ட திமுகன்ற இருக்கிற இடத்துல 3ஆவதாக ஒரு ஃபோர்ஸ் வரப்போது அவருக்கு வந்து ஏற்கனவே ஒரு செல்வாக்கு இருக்கும்போது மக்கள் நினச்சிட்டாங்க இந்த வாட்டி திமுக அகற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு அதிமுக ஓட்டு போடல. இல்லை புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, இவருக்கு ஓட்டு போட்டு பார்த்தா என்னென்னு மக்கள் அப்படி 3ஆவது இடத்துக்கு போயிட்டாங்க ஆக்சுவலாக. அப்படி 3ஆவது இடத்துக்கு போனது தான் அவருக்கு அட்வான்டேஜாக போச்சு ஆக்சுவலாக. ஸோ ஒரு மக்களுக்கு இந்த அதிமுக தவிர ஒரு மாற்றுன்னு ஒன்று கொண்டு வந்தார் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் தனுஷோ இன்னொருத்தரோ வந்து அவர் என்ன மாற்றி கொண்டு வருவார்? ஏற்கனவே 3 பார்ட்டி இங்கே இருக்குது. அதிமுக கொஞ்சம் சரிவை சந்திச்சுட்டு இருக்காங்க கூட, ஒரு பார்ட்டியாக இருக்க வச்சுக்கோங்க, 10% 15% ஓட்டோட அது இருக்க வச்சுக்கோங்க. மற்ற நடிகர்கள்லாம் வந்தால் உங்களுக்கு என்ன ஸ்பேஸ் இருக்குது ஆக்சுவலாக? விஜய்க்கே என்ன ஸ்பேஸ் இருக்குது? அந்த ஸ்பேஸை பற்றியெல்லாம் யோசிக்கிறது சார். எல்லாருமே வரணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ அண்ணாமலை வெயிட்டிங் லிஸ்ட் இருக்காரு. இப்போ அவரும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு வர போறாரு. அண்ணாமலை வந்து பொலிட்டிக்கல் இல்லை பொலிட்டிக்கல் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த களத்துக்குள்ள இருக்கிற போட்டிகளை சொல்றாங்க. இப்போ டிஎம்கே ஒரு போட்டி, ஏடிஎம்கே ஒரு போட்டி, மற்ற கூட்டணி கட்சியில் இவங்கள இருக்க போறாங்க. இப்போ தனியாக இப்போ டிவிக்கு ஒரு போட்டி, ஆல்ரெடி 3 பேர் இருக்காங்க. இப்போ 4வது ஒரு பேச இந்த இடத்துல ஃபைட் பண்ண அண்ணாமலை வராரு.
ஆனால் அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக அடுத்து தனுஷ் அது போன்ற நடிகர்லாம் வர இருக்க மாதிரி விஷயங்கள் இருக்குது. இவங்களுக்கு எங்கே ஸ்பேஸ் இருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆல்ரெடி இவங்க ஃபில் பண்ணிட்டாங்க, எங்கே ஸ்பேஸ் இருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்படி இல்லை, இந்த கவர்மெண்ட் விஜய் வந்து 5 வருஷத்தை ரூல் பண்ணதுக்கப்புறம் இவரோட ஆன்டி இன்கம்பன்சி உருவாகும். ஸோ இப்போ அதை அறுவடை பண்ணுவோம். அப்போ அப்படின்னும் போது அப்போ ஒரு ஸ்பேஸ் ஏற்பட போகுது, அதை நம்ம கைப்பற்றணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நடவடிக்கை நோக்கி வராங்களே, இது என்ன மாதிரியான ஒரு ஆரோக்கியமான அரசியல்? இல்லை சார், இதுக்கு முன்னாடி நிறைய நடிகர்கள்லாம் வந்து கட்சி ஆரம்பித்தாங்க சார், எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு எக்ஸப்ட் விஜய் தவிர. எம்ஜிஆருக்கு அப்புறம் சக்ஸஸ் ஆனது விஜய் தான். விஜய்க்கு அப்புறம் விஜய் அளவுக்கு பவர்ஃபுல்லாக செல்வாக்கு மிக்கவர் வந்து நடிகர் இல்லை. தனுஷெல்லாம் விஜயோட ரொம்ப அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது இல்லை, கிடையாது ஆக்சுவலாக. அதனால் வந்து இவர் தனுஷ் போன்றவர்கள்லாம் ஆரம்பித்தாங்கன்னா எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, விஜயோடைய ஃபெயிலியரை பயன்படுத்தி அவங்க தனுஷ் வந்தார்னா ஒரு சக்ஸஸ் ஆவாரான்னு கேட்குறீங்க. இங்கே ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டான ஒரு பார்ட்டி இருக்குது, டிஎம்கேன்னு ஒரு பார்ட்டி இருக்குது, அது ஒரு கட்டமைப்போட ஒரு பார்ட்டி இருக்குது. அந்த பார்ட்டி ஃபீல்டில் கண்டிப்பாக இருக்கும். அதனால் அதுதான் விஜய்க்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குமே தவிர திடீர்னு வந்த தனுஷோ இல்லை வேறு எக்ஸ்ஆர் ஒய்யோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. தற்சமயத்துக்கு இன்னும் ஈவன் 10-15 வருஷத்துக்கு கூட இந்த போட்டின்றது வந்து விஜய் திமுக போட்டியாக தான் இருக்குமே தவிர வேற ஒரு நடிகர் வந்து ஒருத்தர் வந்து இங்கே திமுகவை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு நடிகர் வருவார்ன்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா விஜய் மாதிரி இன்னொரு நடிகர் இங்கே உருவாகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகலாம், இன்னும் பல வருஷங்கள் ஆகலாம். அது விஜய் செல்வாக்கு அளவுக்கு இன்னும் வரல. தனுஷில் அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கான்னு சொல்ல முடியாது. அவருக்கு ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்குது, ஆனால் விஜய் அளவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கான்னு சொல்ல முடியாது. ஸோ விஜயோட அட்வான்டேஜ் என்னன்னா, அவருடைய செல்வாக்கு தவிர கரெக்டாக அந்த மாற்றம் வேணும்னு நினச்சவங்க அவர் ஓட்டு போடக்கூடிய திமுகவில் வெறுப்பில் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க கரெக்டாக ஓட்டு போடுற அளவுக்கு ஒரு மாற்றம் அந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் ஆனார் அவர். கரெக்டாக இவங்க மற்றவங்க வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இல்லை, நம்ம இப்போ எல்லாமே ஏர்லியே தான் பேசிகிட்டு இருக்கோம், போக போக தான் தெரியும் இப்போ விஜய் எப்படி அன்பாப்புலர் ஆக போகிறாரு. யாரும் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. விஜய் அன்பாப்புலர் ஆறாரு வச்சுக்கோங்களேன், அந்த பெனிஃபிட் யாருக்கு போகும் அப்படின்னா இப்போ இருக்கிற நிலையில் திமுகவுக்கு தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்த வந்து தனுஷ் பிடிப்பாரா, இன்னொரு எக்ஸ்ஆர் ஒய் பிடிப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலையே பிடிப்பாரான்னு அண்ணாமலையே கூட பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா அவரோட முகத்தில் அவரோட முதுகில் வந்து பாஜகவோட பேக்கேஜ் இருக்குது. அதை அவர் எப்போ தூக்கி போடுறாரு அப்போ தான் வரும். ஆக்சுவலாக அவர்லாம் வந்து ஓட்டை பிரிக்கிற ஒரு ஆளாக இருப்பார், ஒரு தலைவராக இருப்பாரே தவிர, ஒரு கட்சியாக இருப்பாரே தவிர, மற்றபடி அவர் வந்து தாவேகாவுக்கு கடுமையான போட்டி அல்லது திமுகவை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு வந்துருவாரான்னா அது இன்னும் ஒரு அடுத்த 31 தேர்தல் வரையும் இது சாத்தியம் இல்லை சார். 31 தேர்தல்ன்றது தாவேகாவுக்கும் திமுகவுக்குமான போட்டியாக தான் இருக்கும். அது 36 எப்படி இருந்தால் பொறுத்து வந்து பார்க்கணும். 31 வந்து அண்ணாமலையெல்லாம் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கல. அவர் கொஞ்சம் இளைஞர்கள் மத்தியில் ஒரு இம்பாக்டை உண்டு பண்ணுவார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மற்ற கட்சிகள்லாம் ஏற்கனவே இங்கே இருக்குது, அவங்களாம் ஏதோ ஒரு பெரிய கட்சியோட கூட்டு சேருவாங்க, தனியாக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் அண்ணாமலை போன்றவர்கள் என்ன மாதிரி கூட்டணி அமைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அண்ணாமலையோ இல்லை சினிமா உலகத்தில் யார் வந்தாலுமே வரப்போகிற 31ன்றது திமுகவுக்கும் தாவேகாவுக்குமான போட்டியாக இருக்குமே தவிர மற்றவங்க யார் வந்தாலுமே அவங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டராக இருக்க முடியாது, மெயின் ஸ்ட்ரீமில் ப்ளே பண்ண முடியாது. ஒரு சைட் கேரக்டராக இருக்கலாமே தவிர மெயின் ஸ்ட்ரீமில் ப்ளே பண்ண முடியாது. அது அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, அது தனுஷாக இருந்தாலும் சரி, அதுதான் நிலைமை என்பது என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக 31 பொறுத்த மட்டும் ஓகே, நல்லது சார். ஓகே, விஜயோடைய அரசியலை பற்றி அதை நம்ம எப்படி பார்க்கணும், அடுத்த கட்ட நடிகர்கள் தமிழ்நாட்டோடைய அரசியல் வருகைக்கு வந்தாங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் உங்கள் கருத்துக்களை வழங்குனீங்க. பார்க்கலாம் சார், எப்படி அரசியல் எப்படி பயணிக்க போகுதுங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நன்றி சார்.